வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம Creoவில் எப்படி வந்து அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அனிமேஷன் Creo பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. அதாவது மெக்கானிசம் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணலாம், அதர்வைஸ் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி எப்படி அனிமேஷன் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்னாப்ஷாட்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட்டு அந்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அதை ஒரு இமேஜை நம்ம க்ரியேட் பண்ணிக்கிறது, மறுபடியும் வேறு ஒரு பொசிஷனில் வச்சுட்டு அங்கேருந்து இமேஜை க்ரியேட் பண்ணுறது. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா Creo வந்து அந்த ஃபஸ்ட்டு பொசிஷனையும் செகண்ட் பொசிஷனையும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அதுவாக மூவ் பண்ணி கனெக்ட் பண்ணும். ஸோ அதான் வந்து அனிமேஷன் பை ஸ்னாப்ஷாட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த அனிமேஷனுக்கு நான் எடுக்கக்கூடிய இந்த அசம்பிள்டு வியூ, இந்த லாக் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துருந்தோம். ஸோ அந்த லாக் அப்படிங்கிற அசம்பிள்டு வியூ எடுத்துக்கிறேன். இந்த லாக்கில் நம்ம வந்துட்டு மெக்கானிசம் பார்த்துருந்தோம். அந்த பின் கனெக்ட் பண்ணும்போது அதில் நம்ம மெக்கானிசம் பார்த்துருந்தோம். அந்த சிலிண்டர் மெக்கானிசம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சிலிண்டர் மெக்கானிசம் பார்த்துருந்தோம். சிலிண்டர் மெக்கானிசத்தில் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்லேஷன் ஆக்சிஸ், ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இது ரெண்டுக்கும் நம்ம அந்த பிளேஸ்லாம் கொடுத்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட மூவ்மெண்ட் நம்ம இந்த ட்ராக் அப்படிங்கிறது நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹேண்டில் கிளிக் பண்ணி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மூவ்மெண்ட் எப்படி அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ நான் அந்த வீடியோவிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸ்னாப்ஷாட் எடுக்கிறது எப்படி அப்படிங்கிறதும். ஸோ அந்த ஸ்னாப்ஷாட்டோட இன்னும் இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்னாப்ஷாட் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஸ்னாப்ஷாட் எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே, நீங்கள் இது மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பொசிஷன், இந்த பொசிஷனில் வச்சுட்டு ஓகே இந்த ஃபஸ்ட்டு பொசிஷனில் வச்சுட்டு ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது எனக்கு 2வது பொசிஷன், அது ஒரு ஸ்னாப்ஷாட்டு. ஸோ லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து 3rd பொசிஷன். ஸோ அகைன் கீழே வர்றது வந்து 4th பொசிஷன். ஸோ நான் 4 பொசிஷனுக்கு 4 ஸ்னாப்ஷாட் எடுத்து வச்சுட்டேன். எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் ஒரு டைம் ஸ்னாப்ஷாட் எடுத்துட்டிங்கன்னா போதும், அந்த ஸ்னாப்ஷாட் வந்து இதுக்குள்ளே அப்படியே இருக்கும், சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த டாப்பில் பாருங்கள் அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிப்பன் பார் ஓப்பன் ஆகும். இந்த ரிப்பன் பாரில் நிறையா இருக்குது. இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா வெல்டிங்கு, கேபிள், பைப்பிங், மோல்டு, லேஅவுட்டு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மோஷனில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம், அனிமேஷன், ஸோ இந்த 2 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் சிமுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மேத் கேட் யூஸ் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். மேத் கேட் அப்படிங்கிறது பிடிசியோட செப்பரேட்டு சாஃப்ட்வேர் அது. அது இல்லாமல் ஜிடிஎன்டிக்கு தேவையான ஒரு சேர்த்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஜிடிஎன்டி டூல்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ரெண்டரிங் ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த அனிமேஷனுக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் இந்த நியூ அனிமேஷன் அப்படின்னு இருக்குது. இதை நீங்கள் இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் 3 டைப் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளோர்ட் அப்படின்னு. ஸோ நம்ம அசம்பிள் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர்ட் வியூ அப்படின்னு ஒரு வியூ இருக்குது. ஸோ அந்த வியூ யூஸ் பண்ணி நம்ம அனிமேஷன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா டேரெக்டாக நம்ம ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி அனிமேஷன் பண்ணலாம். நாம் இப்போ ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ணி தான் அனிமேஷன் பண்ண போகிறோம். ஸோ நான் அந்த ஸ்னாப்ஷாட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அதை கிளிக் பண்ணது எனக்கு பாருங்கள் அனிமேஷன் 2 அப்படின்னு க்ரியேட் ஆகுது. என்ன ரீசன்னா ஆல்ரெடி ஒரு அனிமேஷன் இருக்குது, அது டிஃபால்ட்டாக இருக்கிற அனிமேஷன். நான் வந்து 2வது அனிமேஷன் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகே, அனிமேஷன் நம்பர் 2 ஓகே கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஓகே கொடுத்ததையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைம் லென்த் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த அனிமேஷனில் போனதையும் உங்களுக்கு வந்து இந்த ட்ராக் ஓப்பன் ஆயிரும். அது இல்லாமல் அந்த அனிமேஷனோட ரிப்பன் டேப் தனியாக ஓப்பன் ஆயிரும். அந்த ரிப்பன் டேப்பில் நிறைய ரிப்பன் பார்ஸ், இங்கே அனிமேஷன் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பாரோட லென்த் நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 0லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த 10 அப்படிங்கிறது செகண்ட்ஸ். ஸோ 10 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்குது. இதை நான் டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் எனக்கு வந்து ஸ்டார்டிங் டைம் எவ்வளவு, எண்டிங் டைம் எவ்வளவு அப்படிங்கிறது நான் கொடுத்துக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து 15 வேணும் அப்படின்னா நான் இந்த இடத்துல 15 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ரேட், ஸோ இங்கே வந்து இந்த ஃப்ரேம் ரேட்னு சொல்லுவோம். அந்த எவ்வளோ ரேட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் அப்படியே விட்டுடலாம். இன்டர்வல்ஸ் எவ்வளோ இருக்கணும், அதாவது ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளோ இன்டர்வல் இருக்கணும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. நான் வந்து 0.1 செகண்ட் இன்டர்வல் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தாச்சு. அப்ளை கொடுத்து நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து எனக்கு இங்கே பாருங்கள் இதோட டோட்டல் லென்த் வந்து எனக்கு 15 கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த நம்பர்ஸ் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ஆப்ஷன் வரும். ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஜூம் இன், ஜூம் அவுட், ரீஃபிட், அதில் பார்த்தீங்க அப்படின்னா எடிட் டைம் டொமைன் அப்படின்னு வரும். இந்த டைம் டொமைனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோவில் நீங்கள் வந்துட்டு டைம் டொமைன் வச்சுக்கலாம். ஸோ லென்த் அண்ட் ரேட் கொடுத்துருக்காங்க, இல்லை லென்த் அண்டு ஃப்ரேம் கவுண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை ரேட் அண்டு ஃப்ரேம் கவுண்ட் கொடுத்துருக்காங்க, இல்லை லென்த்து மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லென்த்து மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரேம் கவுண்ட் வராது. ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி கொடுத்துக்கலாம். நான் டிஃபால்ட்டாக லென்த் அண்டு ரேட்லேயே விட்டுருக்கேன். இதோட நேம் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக அனிமேஷன் 1 அப்படின்னு இருக்குது. ஓகே அப்ளை, க்ளோஸ். இந்த டைம் லென்த் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே கீ ஃப்ரேம் ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ் நம்ம கிளிக் பண்ணி நமக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும்.
இந்த விண்டோவில் நீங்கள் நேம் வேணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த பாடி யூஸ் பண்ணுறீங்க, ரெஃபரன்ஸ் பாடி எதுவும் கேட்டிருக்காங்க. நம்மகிட்ட இங்கே 2 பாடி இருக்குது, பட் நம்ம இந்த ஒரு பாடி தான் மெக்கானிசம் கொடுத்துருக்கோம். அந்த மெக்கானிசம் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் டிஃபால்ட்டாக அதுவே வந்து சூஸ் பண்ணிக்கும், நம்ம விட்டுடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நம்ம என்னென்ன ஸ்னாப்ஷாட் அங்கே பண்ணியிருந்தோமோ அந்த ஸ்னாப்ஷாட் எல்லாமே இங்கே இருக்குது. ஸ்னாப்ஷாட் 1லேருந்து ஸ்னாப்ஷாட் 4 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது இப்போ நீங்கள் பார்க்கணும், ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வச்சுட்டு இந்த ப்ரிவ்யூ பட்டன் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் எங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு காட்டிடும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட்டோட டைமிங் எவ்வளோ நேரம் அந்த ஃபஸ்ட்டு ஸ்னாப்ஷாட் இருக்கணும், நான் வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஆட் கொடுத்து இங்கே பாருங்கள், KFS 1.1 அப்படிங்கிறது இதோட நேமு. அந்த நேமில் ஃபஸ்ட்டு இது ஆட் ஆயிடுச்சு. KFS 1 அப்படிங்கிற நேமு, 0.1 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பொசிஷன் ஆட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பொசிஷன் நம்பர் 2. இது எவ்வளோ டூரேஷன் இருக்கணும்? நம்பர் 2 வந்து எனக்கு 2 செகண்ட் வரைக்கும் வந்திருக்கணும். ஓகே, நான் கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், செகண்ட் நம்பர் 2 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, ஸோ 2வது பொசிஷனையும் காட்டியது பாருங்கள். ஓகே, அடுத்தது 3வது பொசிஷன் அந்த லாஸ்ட்டுக்கு போகிறது. ஸோ இது வந்து ஒரு எனக்கு வந்துட்டு இப்போ 2 முடிச்சிட்டேன். எனக்கு 2 மொத்தமே எனக்கு 10 தான் இருக்குது. எனக்கு 2லேருந்து 8 வரைக்கும் வந்துட்டு இங்கேருந்து இங்கே மூவ் ஆகிறது இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த இடத்துல வந்துட்டு 8 அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் கொடுக்குறேன். ஸோ 8 ஆட் ஆயிடுச்சு. அடுத்த லாஸ்ட் 4வது ஸ்க்ரீன்ஷாட். ஸோ 4வது கொடுத்துட்டு 4வது எனக்கு வந்து அப் டு 15, சாரி இங்கே 10 தான் இருக்குது, எனக்கு அது 10 வரைக்கும் வரணும். ஸோ 10 கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்றேன். இங்கே பாருங்கள், நம்ம கொடுத்த எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டும் இங்கே நம்மளுக்கு ஆட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து இதையே ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ளே பட்டன் இருக்குது. நீங்கள் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி ப்ளே பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி ப்ளே ஆகுது அப்படின்னு. ப்ளே ஆகி முடிச்சிருச்சு. இங்கே பாருங்கள், ப்ளே பேக் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளே பேக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்துட்டு நீங்கள் இது வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளே ஃப்ரண்ட்டில் ப்ளே பண்ணணுமா, பேக்கில் ப்ளே பண்ணணுமா, இதுதான் வந்து ரியல் டைமிங். அந்த 10 செகண்ட் அப்படிங்கிறது இதுதான் வந்து ரியலாக வந்து ஃப்ளோ ஆகிறது. ஸோ இது கண்டினியூ ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது வந்து லூப் போட்டிருக்காங்க. நீங்கள் லூப் போட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து கண்டினியூஸாக அது வந்து ஃப்ளோ ஆகும். பாருங்கள், லாக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஓப்பன் பேக் அப்படியே வந்து பேக்கில் வரும். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு இது கண்டினியூஸாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, இதெல்லாம் கொடுத்தாச்சு. நான் வந்து இது ஒரு வீடியோவாக க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்போ தான் நான் வந்துட்டு வேறு எங்கேயாவது கொண்டு போகிறதுக்கு இல்லை வந்து மற்றவங்களுக்கு அனுப்புறதுக்கு ஸோ எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அதுக்கும் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு சேவ் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த சேவ் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் நீங்கள் எங்கே சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இப்போது டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். நேம் வந்துட்டு கேடுன்னு கொடுக்குறேன். ஸ்டார்ட் எம்பிஜி ஃபார்மேட்டில் இருக்குது. உங்களுக்கு எம்பிஜி ஃபார்மேட் வேணுமா, ஏவிஐ ஃபார்மேட் வேணுமா, உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஏவிஐ வைக்கிறேன். ஏவிஐ வச்சதுக்கப்புறம் ஸ்க்ரீன் சைஸ் என்ன வேணும், ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் என்ன வேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கொடுத்துக்கலாம். ஃப்ரேம் ரேட் எவ்வளோ வேணும், 25 ஃப்ரேம் ரேட்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிக்சல்லாம் உடஞ்ச மாதிரி தெரியும். 30னா ஓகே, 50 வச்சிங்கன்னா வெல் அண்ட் குட். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வந்துட்டு உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் ஆகும். ஸோ வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. நம்ம டெஸ்க்டாப்பில் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், டெஸ்க்டாப்பில் கேட் அப்படிங்கிற நேமில் வந்து இந்த வீடியோ இருக்குது. இதை நான் ப்ளே பண்ணுறேன். 10 செகண்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த அனிமேஷன் கிடைக்கும். ஸோ இது தான் வந்துட்டு ஸோ நமக்கு இப்படி அனிமேஷன் கிடைக்கும். இந்த அனிமேஷன் தான் நம்ம வந்துட்டு ஸ்னாப்ஷாட் அனிமேஷன் அப்படின்னு கிரேயோவில் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், எடிட் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த பழைய வீடியோ இங்கே க்ரியேட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பழைய வீடியோ வந்துடும். நீங்கள் இதை டேரெக்டாக ட்ராக் பண்ணி சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் இதுதான். நீங்கள் வந்துட்டு இந்த இது ரிமூவ் பண்ணுறீங்க, மறுபடியும் ஏதாவது ஆட் பண்ணுறீங்க. ஸோ இங்கேயும் நம்ம ட்ராக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நீங்கள் ட்ராக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அது இல்லாமல் சர்வோ மோட்டார்ஸ் பற்றியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சர்வோ மோட்டார்லாம் வரக்கூடிய வீடியோஸ்லாம் நம்ம தனியாக அதுக்காக செப்பரேட்டாக டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த டுட்டோரியல் கிளாஸில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.